இன்னைக்கு கூட நம்ம ஜெபித்து விட்டு மிஷினரி கிராண்ட்லர் அவரை பத்தி சில விஷயம் பார்க்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொடுத்த நல்ல காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ராஜா, இந்த ஒரு புதிய நாளை காண செய்ததுக்காக நன்றி சுவாமி. உங்க அன்பு அனுதினமும் ராஜா ஒரு புதிதாக இருக்கிறது சுவாமி. இந்த நேரத்திலும் கூட கிராண்ட்லர் அப்படின்ற மிஷினரியை பத்தி நம்ம அநேக காரியங்களை பார்க்க இருக்கிறோம். இந்த மிஷினரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது சுவாமி, அவரு எப்படி ஒரு கமிட்டடா இருந்தாரு, அவர் வாழ்க்கையில என்ன செய்தார், நீங்க அவர் மூலியமா என்ன காரியத்தை செய்தீங்க, அதெல்லாம் கத்துக்கொள்ள அதன்படி ராஜா நம்மளும் அந்த காரியத்தை பார்த்து நிறைய காரியங்களை ராஜா நம்ம செயல்படுத்த நீங்க வழி நடத்துங்க. ஆவியானவரால் அந்த மிஷினரிகளை எப்படி நடத்துனீங்களோ அதே மாதிரி நம்மளையும் கூட நடத்து ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு ஜோஹான் எர்னஸ்ட் கிராண்ட்லர் அப்படின்ற ஒரு மிஷினரி பத்தி பார்க்க இருக்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா 1677 1677 வருஷம் ஜெர்மனி தேசத்துல இவர் சாக்சனி அப்படின்ற ஒரு இடத்துல பிறக்கிறார். ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆண்டவர் மேல ஒரு நல்ல விசுவாசம், அன்பு விசுவாசம் உறுதியான ஒரு விசுவாசத்தோட வளர்ந்து வராரு. அந்த ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, அந்த தியாலஜி படிக்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப விருப்பப்படுறாரு. இறையியல் தியாலஜி படிச்சுட்டு அவர் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த நோக்கத்துல அவரு ப்ரிப்பரேஷன் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அவர் இவர் மெயினா இவரோட பேக்ரவுண்ட் நம்ம பார்க்கும்போது, கிராண்ட்லரோட பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, அவர் பீட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு ஒரு மூமெண்ட் அந்த டைம்ல அந்த யூரோப் அந்த கான்டினென்ட்ல நடந்துட்டு இருந்துச்சு. இந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேர் அந்த 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 காலகட்டத்துல சடங்குகளை தான் நிறைய பேர் பின்பற்றிட்டு இருந்தாங்க. இன்னும் ஆண்டவரோட உண்மையான விசுவாசம், அந்த அன்பு ஆண்டவர் மேல இல்லாதபடியாக வெறும் சடங்குகளை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க, அந்த ட்ரெடிஷ்னல் வேற அவங்க சொல்லி கொடுக்குற காரியத்தை. ஆனா இந்த 17வது நூற்றாண்டுல இந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட் ரொம்ப அங்க சில இடத்துல அங்க தாக்கம் ஏற்படுது அந்த இடத்துல. அப்போதான் அந்த லூத்தரன் சபைகள் ஒரு ரிவைவல் அங்க திருப்பியும் ஒரு ரிவைவல் எழுப்புதல் லூத்தரன் சபையில் அங்க ஏற்படுது. அந்த நேரத்துல கிராண்ட்லர் கூட இந்த இதுல சேர்ந்துக்கிறார் இந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட்ல. இந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட்ல மெயினா என்னன்னா, அவங்க வெறும் ஒரு சடங்கு, ஒரு கிறிஸ்தவத்தை ஒரு சடங்கு ரீதியாக பின்பற்றாம ஒரு உண்மையான விசுவாசம், ஒரு மறுபிறப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது, பைபிள் ஸ்டடி, பரிசுத்த வாழ்க்கை, இந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணாங்க அங்க அந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட்ல முன்னேற்றதை நம்ம பார்க்கிறோம். இங்க வெறும் ஒரு சடங்கு இல்லாம ஒரு ஹார்ட்ஃபெல்ட், ஒரு இருதயத்துல இருந்து உண்மையாக ஆண்டவரை இயேசுப்பாவை பின்பற்றுறது இந்த மூமெண்ட்ல அங்க எம்பசிஸ் பண்ணாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க வெறும் ஞாயிற்றுக்கிழமை கேதர் ஆகாதபடி வேற டைம்ல கூட பைபிள் ஸ்டடி, வேற ப்ரேயர், அந்த வெளியே ஃபெலோஷிப் மீட்டிங், அதே மாதிரிலாம் சின்ன சின்ன குழுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க இந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட்ல இது பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பரிசுத்த வாழ்க்கைக்கு, அப்புறம் எப்படி பாவத்தை மேற்கொள்ளணும், அப்புறம் அன்பு கூறுறது, சேரிட்டி பண்றது, இந்த காரியத்தெல்லாம் இந்த மூமெண்ட்ல இது பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, அந்த யூரோப் கண்டம் மாத்திரம் இல்ல, வெளியே வேற இடத்துலலாம் போய் நம்ம மிஷினரி ஊழியம் பண்ணணும் அப்படின்றது அந்த மூமெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க மிஷினரிஸை நிறைய பேர் ட்ரெயின் பண்ணி வேற வேற இடத்துக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இவர் கூட பார்த்தோம்னா, கிராண்ட்லர் கூட இந்த மூமெண்ட், இந்த பீட்டிஸ்ட் அவங்கலாம் என்ன பண்றாங்க, எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி தான் அவர் இந்தியாவுக்கு வர்றதை நம்ம பார்க்கிறோம். இவங்க அந்த ப்ரொட்டஸ்டன்ட் அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 17வது நூற்றாண்டுலாம் மோஸ்ட்லி கேத்தலிக்ஸ் தான் என்ன பண்றாங்க, நிறைய இடத்துல போய் அந்த மிஷினரிஸா போயிட்டு அந்த இடத்துல ஸ்தாபிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்க, இவங்க லூத்தரன் இதுல இருந்து மிஷினரிஸை நம்ம ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரிஸ் அனுப்புறதை நம்ம இங்க பார்க்கிறோம்.
இதே மூமெண்ட்ல தான் இந்த ஜான் வெஸ்லி கூட வந்தார். இந்த பீட்டிஸ்ட் மூமெண்ட்ல இருந்து ஜான் வெஸ்லி வந்து ஒரு மெத்தடிஸ்ட் சபையை வந்து ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, இந்த கிராண்ட்லரோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவர் வந்து ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காரு. அங்க வந்து பைபிள் ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு டீச்சரா, சாதாரண டீச்சரா ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ வந்து ஜீகன் பால் அவர் வந்து ஆல்ரெடி இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஊழியம் பண்ணவர். அவர் போய் அங்க திருப்பியும் ஜெர்மன் தேசத்துல போய் இங்க இந்தியா பத்தியும், இங்க இந்தியால ஜனங்க மக்கள் பத்தியும், அப்புறம் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து எப்படி இங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படல, அந்த காரியம்லாம் அவர் வந்து அங்க சொல்றாரு. ஜீகன் பால் அந்த சர்ச்சில் பேசும்பொழுது இவர் வந்து அந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறார். கிராண்ட்லர் கேட்டுட்டு என்ன பண்றாரு, அவருக்கு வந்து ஆவியானவர் அவர் இருதயத்துல இவர் மிஷினரிக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவர்கிட்ட பேசின உடனே ஜீகன் பால் கூட போய் சேர்ந்துக்கிட்டு அவரும் என்ன பண்றாரு, இந்த டிராங்குபர் அந்த டைம்ல அந்த பேர் வந்து இப்போ வந்து இந்த காலத்துல தரங்கம்பாடி அப்படின்னு ஒரு இடத்துல வந்து ஊழியம் செய்ய ஒப்பு கொடுக்கிறார். இவர் வந்து ஒரு அசிஸ்டண்டா, ஒரு ஜீகன் பால்க்கு அசிஸ்டண்டா என்ன பண்றாரு, தரங்கம்பாடியில வந்து ஊழியம் பண்றது ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து ஜீகன் பால் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குல்ல, அவருக்கு வந்து நிறைய ஆட்களும் தேவைப்பட்டு இருந்துச்சு. ஆனா இவர் வந்தோன்னா ஒரு நல்ல ஃபெலோஷிப், அப்புறம் அவர் மைண்ட் செட் மாதிரி என்ன பண்றது, ஜீகன் பாலும் ஆண்டவர் மகிமைக்காக அநேக காரியங்களை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யறத நம்ம பார்க்கலாம். இந்த மிஷன்ஸ் வந்து ஒரு டேனிஷ் கிங், அந்த டைம்ல தரங்கம்பாடி வந்து டேனிஷ் ஒரு காலனியா இருந்துச்சு. அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பிசினஸ்க்காக அந்த டேனிஷ் ராஜா வந்து அந்த இடத்துல சில பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருந்தார், ஒரு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருந்தார், ஃபோர்ட். இப்ப கூட அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். டேனிஷ் கிங் ஃபெட்ரிக் IV அப்படின்றவரு அந்த இடத்துல வந்து இது பண்றாரு. அவரு கூட என்ன பண்றாரு, இவங்க இந்த மிஷினரிஸை சப்போர்ட் பண்ண ஒத்துக்கிறாங்க. அந்த டைம்ல இங்க ஜீகன் பாலோட சேர்ந்து இவர் என்ன பண்றாரு, அங்க அநேக ஊழியங்களை ஸ்டார்ட் பண்றாரு. மெயினா 4 வகையான ஊழியங்களை அவர் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எவாஞ்சலிசம் அண்ட் ப்ரீச்சிங். அவங்க வந்து வெறும் இங்க வர்றது மாத்திரம் இல்ல, அவங்க வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் கத்துக்கிறாங்க. ஜீகன் பாலா இருக்கட்டும், இவங்க கிராண்ட்லரா இருக்கும், அவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் பாஷையை தான் கத்துக்கிறாங்க. அது வந்து ஏன்னா எவாஞ்சலிசம் ப்ரீச்சிங்க்கு வந்து பாஷை இல்லாம அவங்க போய் அவ்வளோ எஃபெக்டிவா பண்ண முடியாது. இங்கிலீஷ்லாம் அந்த காலத்துல யாருக்குமே தெரியாது. இந்தியாவில் வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ் பேசுறவங்களே இல்லை. ராஜா தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க தமிழ் கத்துக்கிறது மாத்திரம் இல்ல, அவங்க அவ்வளோ ஒரு ஃப்ளூயண்டா கத்துக்கிட்டு அவங்க தமிழ்ல கிராமர் புக்ஸ், அப்புறம் இந்த பைபிள் பிரிண்டிங் அதெல்லாம் பண்றதை நம்ம பார்க்கணும். அவ்வளோ ஒரு கமிட்மெண்ட். ஆவியானவர் வந்து சில காரியங்களை வந்து வழி நடத்தினா, அவங்க வந்து ஃபாரின்ல இருந்து வந்து அவங்க இங்கிலீஷ்காரங்க வந்து தமிழ் கத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கே அவங்க கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு என்ன ஒரு வல்லமையாக ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள யூஸ் பண்றாரு. அவங்க தமிழ்ல வந்து கத்துக்கிட்டு வெறும் ப்ரீச்சிங் மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு எஜுகேஷன் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அந்த டைம்லலாம் எஜுகேஷன் ஆல்மோஸ்ட் இல்லை, ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்காது. யாராவது கத்துக்கணும்னா குருகுல் அப்படின்ற யாரையாவது ஒரு சாமியார் இருப்பாங்க, அந்த இந்த குரு மாதிரி இருப்பாங்க, அந்த குரு கீழே தான் போய் ஜாயின் ஆகி படிக்க வேண்டிய நிலைமை. அது கூட மேல் ஜாதி அவங்க தான் என்ன பண்ணாங்க, எஜுகேஷன் வந்து மேல் ஜாதி ஆட்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இவரு கிராண்ட்லர் இந்த காரியத்தெல்லாம் பார்த்து அவர் ஃபர்ஸ்டே டீச்சரா இருந்ததுனால, ஸ்கூல் அனுபவம்லாம் இருந்ததுனால இங்க வந்து ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. தரங்கம்பாடியில பாய்ஸ்க்கு ஸ்கூல் தனியா, கேர்ள்ஸ்க்கு ஸ்கூல் தனியா. கேர்ள்ஸ்க்கு ஆக்சுவலா 4 செவரை விட்டு வெளியே வர முடியாது, அவங்க வந்து எஜுகேஷனே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு நிலைமையில என்ன பண்றாரு, இவர் கிராண்ட்லர் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாரு. தனியா பாய்ஸுக்கு தனியா கேர்ள்ஸுக்குலாம் ஸ்டார்ட் பண்ணி அங்க வெறும் ஸ்கூல் இல்லாம ஜீசஸோட ஆண்டவரோட டீச்சிங் கூட, ஏசப்பாவோட டீச்சிங்ஸ் எல்லாம் என்ன பண்றாரு அங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதுமாரி அந்த எஜுகேஷன். அப்புறம் அடுத்தது என்ன பண்றாங்க, டிரான்ஸ்லேஷன் ஒர்க். அந்த டைம்ல பைபிள்ல இல்லை, யாருக்கிட்டையும் தமிழ் பைபிள்லாம் இல்லை. இவங்க தான் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம்
இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து தமிழ்ல வந்து பிரிண்டிங் வந்து ஜீகன் பால் இது இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவர் கூட சேர்ந்து இவரும் என்ன பண்றாரு, அந்த பிரிண்டிங் இதுலலாம் இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த டைம் நியூ டெஸ்டமெண்ட், ஓல்ட் டெஸ்டமெண்ட், அப்புறம் இந்த ஹிம்ஸ் பாட்டு, அப்புறம் இந்த கேட்டிகிசம்ஸ் அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, பிரிண்டிங் பண்ணி ஜனங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குறாங்க. இந்த காரியத்தை என்ன பண்றாங்க, டீச் பண்றதை நாம பார்க்கிறோம். அப்புறம் அது மாத்திரம் இல்ல, மூணாவது என்ன பண்றாங்க, அவங்க ட்ரைனிங் இண்டிஜினியஸ் லீடர்ஸ். அங்க வந்து பழங்குடியினர் அங்கேயே இருக்கிறவங்கள என்ன பண்றாங்க, அவங்க ட்ரெயின் பண்றாங்க. ஏன்னா அவங்க அந்த மிஷினரிஸுக்கு தெரியும் லாங் டேர்ம்ல வந்து நம்ம ஆண்டவருடைய ஊழியம் வந்து நடக்கணும் அப்படின்னா அங்க இருக்கிற ஜனங்களை பழங்குடியினர் அவங்க என்ன பண்ணணும், நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள சர்ச் பிளான்டிங் இந்த வேற வேலைக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்கள நல்லா என்ன பண்றாங்க, ட்ரெயின் பண்றாங்க. வேற அவங்க அந்த டைம்ல சபை எப்படி நடக்கணும் எதுவுமே தெரியாது. அந்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்கிராச்ல இருந்து ஒண்ணுமே தெரியாது அவங்கள வந்து எப்படி சபைனா என்ன, அது எப்படி நம்ம கேதர் பண்ணணும், அந்த ஆர்டர் ஆஃப் வர்ஷிப் எப்படி இருக்கணும், எல்லா காரியத்தையும் அவங்க படிப்படியா என்ன பண்றாங்க, அந்த ஜனங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களே சர்ச் சர்வீஸ்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் நாலாவது பார்த்தோம்னா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த பீட்டிஸ்ட் அவங்க அனுப்பியிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட என்ன பண்றாங்க, நல்ல கரஸ்பாண்டன்ஸ் பண்ணி இங்க என்னென்ன தேவைகள் இருக்கு அந்த இதெல்லாம் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, நிறைய ரிசோர்சஸ் ரைஸ் பண்ணி இந்த ஜனங்களுக்காக அநேக காரியங்களை அவங்க பண்றத நம்ம பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களை என்ன பண்றாரு, ஜீகன் பாலோட கூட சேர்ந்து இவர் வந்து கிராண்ட்லரும் சேர்ந்து செய்யறாங்க. இவர் ஜீகன் பால் வந்து அவருக்கு வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட்டா இருந்து அவர் ஆல்ரெடி ஜீகன் பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால இவருக்கு கொஞ்சம் ஈஸியா போச்சு. ஆனா அதே நேரத்துல இவரும் நல்லா என்ன பண்றாரு, நிறைய காரியங்களை வந்து புது புது காரியங்களை கிராண்ட்லர் வந்து செய்யறதை நம்ம பார்க்கிறோம். கீ கான்ட்ரிபியூஷன் அவங்க மெயினா என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா, தமிழ் பைபிளை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. இன்னும் வந்து அந்த டைம்லலாம் வெறும் இங்கிலீஷ்ல அப்போதான் ஸ்டார்டிங். ஆனா தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்டிங் பிரஸ் பைபிள் இது பண்ணது எல்லாமே ஜீகன் பால் கூட சேர்ந்து இவரும் சேர்ந்து என்ன பண்றாங்க. அவர் மரணம் டைம்ல இந்த நியூ டெஸ்டமெண்ட் வந்து ஃபுல்லா என்ன பண்ணிருந்தாங்க, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருந்தாங்க. இந்த அப்புறம் ரெண்டாவது காரியம் நம்ம என்ன பண்றோம், லூத்ரன் மிஷன்ஸை வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. அவர் வந்து ஆல்ரெடி பைபிள் தியாலஜி படிச்சதுனால, அப்புறம் அந்த ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்ததுனால சவுத் இந்தியாவில் அந்த லூத்ரன் சபையோட காரியங்களை அநேக காரியங்களை என்ன பண்ண ஸ்ட்ரென்தன் பண்றதை பார்க்குறோம். இவங்க வர்றதுக்கு முன்னாடி கிராண்ட்லர் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குல்ல அந்த மிஷன்ஸ் ஒர்க் எல்லாம் அவ்வளோ இது இருக்குல்ல. இவர் வந்து என்ன பண்ணாரு, நிறைய காரியங்களை புது காரியங்களெல்லாம் செஞ்சு அந்த இந்த நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு, நிறைய எதிர்ப்பு இருக்கிற டைம்ல கூட அவர் என்ன பண்றாரு, புது புது காரியங்களை அந்த லூத்ரன் மிஷன்ஸ் மூலியமா அவங்க பண்றதை நம்ம பார்க்கிறோம். மூணாவது வந்து கல்ச்சரல் அடாப்டேஷன். அந்த கலாச்சாரத்தை வந்து அவங்க மாத்தல, அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி சுவிசேஷம் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலாச்சாரத்தை என்ன பண்ண கலாச்சாரத்தின மத்தியில என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை அவங்க சொல்றாங்க. நிறைய நேரம் நம்ம பார்க்கிறோம், சில பேர் வந்து அந்த கலாச்சாரத்தையே மாத்த பார்ப்பாங்க. அந்த ஆக்சுவலா நம்ம வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க தான் என்ன பண்ற ஆண்டவர் வந்து நம்மள அழைச்சிருக்கிறார். இன்னும் அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கும் பொழுது, அவங்க சத்தியம் அவங்க புரிஞ்சுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மாறுறத நம்ம பார்ப்போம். இன்னும் அது கலாச்சாரத்தை மாற்றுறது வந்து நம்ம மெயின் ஃபோக்கஸா வைக்கக்கூடாது. ஆனா சூப்பர்ஸ்டிஷன் நம்ம இவங்களெல்லாம் பார்த்தோம்னா இந்த சத்தி சிஸ்டம், அந்த சில மூட நம்பிக்கைகள் அதெல்லாம் இருக்கும்ல, அந்த காரியத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த மிஷினரிஸ்லாம். ஆனா அதே நேரத்துல கலாச்சாரத்திலயும் இவங்க தலையிட மாட்டாங்க. அந்த காரியத்தெல்லாம் இவங்க என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு அவங்க அந்த காலத்துல என்ன கலாச்சாரம் இருந்துச்சு, அந்த கலாச்சாரம்லாம் பைபிளுக்கு ஏற்ற ஒரு காரியம் இருந்தா அதை மாற்றாம அவங்க கலாச்சாரத்துக்கு ஏற்றபடியாக அவங்க காரியத்தை நம்ம செய்யறதை இங்க பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இந்த அடல்ட் லிட்ரஸி எஜுகேஷன் வந்து வெறும் ஸ்கூல்ல இல்லாம
பெரியவங்களுக்கு கூட என்ன பண்றாங்க, அவங்க எப்படி எழுதுறது, படிக்கிறது அந்த காரியம்லாம் தெரியாது. இவங்க வெறும் பிரிண்டிங் பண்ணிட்டு அந்த பைபிள் பிரிண்ட் பண்ணதை அவங்க படிக்கணும்ல. அதனால அந்த அடல்ட் லிட்ரஸி, இன்னும் அடல்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்களுக்கு கூட எழுத படிக்க கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு அந்த சத்தியத்தை என்ன பண்றாங்க அங்க போதிக்கிறத பார்க்கும். இவங்க முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா அவங்க வந்து சில குருக்கள் எல்லாம் அந்த பண்டித்துன்னுவாங்க, அவங்க சொல்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கீழ் ஜாதி ஆட்கள்லாம் இது பண்ணுவாங்க. இந்த பிராமின்ஸ் அப்படின்றவங்க தான் மெயினா இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணிட்டு, அது மாத்திரம் இல்ல அவங்க ஸ்கில் அந்த டைம்ல அந்த பிசினஸ் பண்றதுனால அவங்க டேனிஷ் கிங்டம் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்தியா கூட. அதனால அதுக்கு ஏற்றப்பட்ட ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அங்க இந்த ஐடிஐ மாதிரி சில காரியங்கள்லாம் இது பண்ணி அவங்க அங்க சொல்லி கொடுக்கறத பார்க்கணும். மெயினா எஜுகேஷன் மூலியமா தான் என்ன பண்றாங்க, நம்ம பழைய மிஷினரிஸ்லாம் பார்த்தோம்னா ஒன்று மெடிக்கல் இல்லைன்னா எஜுகேஷன். நிறைய இடத்துல எஜுகேஷன் மூலியமா தான் என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த கம்யூனிட்டியை, அந்த சமுதாயத்தை ரீச் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அறியாம இருந்த ஒரு ஜனங்களை என்ன பண்றாங்க ஃபுல்லா என்ன பண்றாங்க அவங்க எஜுகேஷன் மூலியமா மாற்றுறதை நம்ம பார்ப்போம். நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா சவுத் இந்தியாவில் எஸ்பெஷலி நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணது வந்து மிஷினரிஸ் தான். அந்த மிஷினரி ஸ்கூல்ஸ் வந்து அந்த காலத்திலேயே ஸ்டார்ட் பண்ணி இந்த கிறிஸ்தவங்க வந்து 2% இருந்தா கூட இப்போ கூட நிறைய ஸ்கூல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸ் தான் ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அந்த இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த மிஷினரிஸ் மூலியமா தான். அந்த மிஷினரிஸ் வந்து அந்த ஜனங்களை வந்து நல்ல எஜுகேஷன் கொடுத்து அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள அந்த சமுதாயத்துல இருந்து மேல தூக்கி விடுறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கிராண்ட்லரோட நம்ம வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து லாஸ்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது நிறைய அவங்க பண்ற வேலையை பார்த்துட்டு அந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ்னா வேற மத தலைவர்களுக்கெல்லாம் இது பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, சத்தியத்தை போதிக்கிறாங்க, இந்த காரியம்லாம் அவங்களுக்கு பிடிக்காதனால அவங்க நிறைய அப்போசிஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது, அவங்க ரெசிஸ்டன்ஸ் ஒரு அப்போசிஷன் ஃபேஸ் பண்ண அந்த சேலஞ்ச் மத்தியிலையும் என்ன பண்றாங்க, அவங்க விட்டு கொடுக்காம ஆண்டவருக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு என்ன பண்றாங்க ஊழியம் செய்யறதை நம்ம பார்க்குறோம். நிறைய தேவைகளும் இருக்கு. ஆனா அந்த தேவைகள் மத்தியில என்ன பண்றாங்க அவங்க ஊழியம் பண்றாங்க. அவங்க கிளைமேட் கூட இங்க செட் ஆகல. ஏன்னா யூரோப்ல அவங்க ஜெர்மன் தேசத்துலலாம் குளிர்லயே தான் வாழ்ந்திருப்பாங்க. அது அந்த கிளைமேட் வந்து அங்க எப்போதும் ஏசி மாதிரி இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு இங்க வரும்போது சவுத் இந்தியாக்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹீட் தாங்க முடியாது. அதனாலே அவர் உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு நிறைய மிஷினரிஸ் வந்து அங்கே யூரோப்ல இருந்து வந்த மிஷினரிஸ் வந்து அவங்க வந்து ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இங்கே வந்து. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிளைமேட் செட் ஆகாததுனால ஹெல்த் வைஸ் அவங்க சஃபர் பண்ணுறதை பார்க்குறோம். மலேரியா, அந்த கால்ரா, இன்னும் நிறைய விதமான நோய்கள் வர்றத அவங்க ஏன்னா புது இடம் புது காரியங்கள்லாம் அவங்க இன்வால்வ் ஆகும்போது நிறைய காரியங்களை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது. ஆனால் ஆண்டவர் மேல அவங்க வற்றிருந்த அன்பு பற்று வந்து குறையாம அவங்க ரிட்டர்ன் போகாம என்ன பண்றாங்க, நிறைய மிஷினரிஸ் வந்து மறிச்சு போறதை நம்ம பார்ப்போம். இந்த கிராண்ட்லர் கூட என்ன பண்றாங்க, அவங்க லாஸ்ட்ல அவங்களுக்கு ஒரு 43 வயசு இருக்கும்போது நிறைய ஒரு நோய் வருது. அவங்க வந்து அந்த நேரத்துல அந்த டிராங்குபர் அந்த தரங்கம்பாடியிலேயே அவர் என்ன பண்றாங்க, அவங்க இறந்து போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இவர் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல இறக்குறதுக்கு முன்னாடி ஜீகன் பால் வந்து இறந்துடுறாரு. ஜீகன் பால் இறந்த உடனே நெக்ஸ்ட் லீடர்ஷிப் வந்து இவருக்கு தான் வருது. ஏன்னா இவர் அவ்வளவு உண்மையா அவர் கூட சேர்ந்து ஊழியம் செஞ்சிருப்பாரு இன்னும் கிராண்ட்லர். ஜீகன் பால் என்னென்ன மிஷினரி இதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சிருந்தாரோ, பொறுப்பு வச்சிருந்தாரோ, அது எல்லாமே கிராண்ட்லருக்கு தான் கொடுக்குறாங்க. கிராண்ட்லர் வந்து அந்த காரியத்தெல்லாம் நிறைவேற்றுறாரு. ஆனா அவர் சின்ன வயசுலயே 43 வயசுலயே அந்த நோய் வந்ததுனால அவர் வந்து இந்தியாலே அந்த தரங்கம்பாடியிலேயே அவரு இறந்து போறதை நம்ம பார்ப்போம். ஆனா கூட அவங்க பண்ண ஊழியம், அவங்க ரைஸ் பண்ண அந்த லோக்கல்ல ரைஸ் பண்ண பாஸ்டர்ஸ் அந்த லீடர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க மிஷினரி ஊழியத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இன்னைக்கு கூட நம்ம பார்க்க முடியும். அங்க தரங்கம்பாடியில போனா அந்த மியூசியம்ல எல்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ண காரியங்கள். அப்புறம் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ், எப்படி அந்த தமிழ் பைபிள் பிரிண்ட் பண்ணாங்க, அங்க சர்ச் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அந்த காரியம்லாம் இன்னைக்கு கூட நம்ம தரங்கம்பாடிக்கு போனா பார்க்க முடியும். அந்த ஒரு
எங்களுக்கு மெயினா ஒரு வசனம் வந்து எந்த வசனம் வந்து அவங்களுக்கு எப்போதும் ஒரு இதுக்கு ஒரு பலத்தை கொடுத்துச்சுன்னா அந்த வசனம் படிக்கலாம் யாராவது. 1 கொரிந்தியர் 15:58. யாராவது கொஞ்சம் படிங்க. 1 கொரிந்தியர் 15:58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்போதும் பெருகிறவர்களாயிருப்பீர்கள். நம்ம வந்து ஆண்டவருக்காக இன்னும் என்னென்ன பிரயாசம் படுறோமோ அது விருதா போகாது, இன்னும் அது வேஸ்டா போகாது. நம்ம வந்து உறுதியா என்ன பண்ணோம், ஆண்டவர் அந்த கர்த்தருடைய காரியத்துல உறுதியா இருந்து எப்போதும் இன்னும் பெருகும்படியாக நம்ம காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை தான் என்ன பண்ணார் கிராண்ட்லர் வந்து செஞ்சதை பார்க்கணும்னா, ஆண்டவருக்கு மேல வந்து உறுதியா இருந்து அதை என்ன பண்றாரு, அந்த காரியங்களெல்லாம் அவரு செய்யறாரு. எவ்வளோ ஒரு கஷ்டம் பாடுகள் வந்தா கூட அவர் அவ்வளோ தூரத்துல இருந்து அந்த டைம்லலாம் வரணும்னா 17th செஞ்சுரியில 17ஆவது நூற்றாண்டுலலாம் யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா சாதாரண விஷயம் இல்லை. அவங்க வந்து கேரண்டி இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அங்கேருந்து அந்த ஷிப்பில் வரும்பொழுது இந்தியாவுக்கு வந்து சேருவாங்கன்ற கேரண்டி இல்லை. அப்படியே வந்து சேர்ந்தா கூட கம்யூனிகேஷன் இல்லை. இன்னும் இந்த காலத்து மாதிரி ஃபோன் கூட இல்லை. அங்கே அந்த டைம்ல லெட்டர் போட்டாங்கன்னா அது லெட்டர் போய் சேர்றதுக்கு 6 மாதம் கிட்ட ஆயிரும். அந்த ஒரு லெட்டர் சேர்றதுக்கு 6 மாதம், அங்கேருந்து ரிப்ளை வர்றதுக்கு இன்னும் 6 மாதம். அப்படின்னா ஒரு லெட்டர் போட்டாலே 1 வருஷம் அப்புறம் தான் என்ன பண்ணும் அவங்களுக்கு ரிப்ளையே வரும். அட்லீஸ்ட் 6 மாதமாவது ரிப்ளை வர்றதுக்கு அவங்க வெயிட் பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்து அவங்க ஆண்டவர் மேலே இருந்த அன்புனால அந்த கமிட்மெண்ட்னால அவங்க உயிரை கொடுத்து என்ன பண்ணாங்க, ஊழியத்தை செஞ்சாங்க. அதில் வந்து கிராண்ட்லரும் ஒருத்தர். அவர் வந்து செஞ்ச ஊழியம் வந்து விருதா போகலை. இன்னைக்கு கூட அந்த காரியங்கள்லாம் என்ன பண்ண பலன் கொடுக்கறத பார்க்கிறோம். நம்ம கூட இந்த கிராண்ட்லரோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது ஆண்டவருக்காக எப்படி சில காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் அப்படி நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கலாம். இந்த மிஷினரிஸ் மாதிரியே ஒரு ஜீல் நம்மளுக்கு ஒரு வைராகியம் இருக்கும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட கிராண்ட்லர் அந்த அப்படின்ற ஒரு மிஷினரி வாழ்க்கையில நீங்க செய்த கிரியைகளை பார்க்கும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்துல கூட நம்ம இந்த உங்க மேல ஒரு உண்மையான அன்பு, ஆழமான விசுவாசம் வச்சு ராஜா நடக்க ஒரு கமிட்மெண்டோட நடக்க ராஜா நீங்க கிருபை கொடுங்க. கிராண்ட்லர் எப்படி ராஜா உமக்காக அநேக காரியங்களை விட்டு கொடுத்து இங்க வந்து சுவிசேஷத்துக்காக அநேக காரியம் பிரயாசப்பட்டு அநேக காரியங்களை செய்தாரோ அதே ரீதியாக ராஜா நம்ம வாழ்க்கையில அநேக காரியங்கள் உமக்காக செய்ய கிருபை கொடுங்க, உபயோகப்படுத்துங்க. எங்க காலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க. வருங்காலத்துல அநேகரை ராஜா இவங்களை உபயோகப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க, அநேகரை வாழ்க்கையத்தோட உங்க அன்போட விசுவாசத்தோட நடக்க சுவாமி கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.